சிறுநீரகம் தொடர்பான நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த உணவு சாப்பிடலாம், இதுதான் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறது. இல்லைங்க, நான் ஏற்கனவே இந்த சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இதனோடு சேர்ந்து சித்த மருந்துகள் எதுவும் இல்லாமல் சாப்பிடவே எனக்கு முடியல, இதனால் சாப்பாடே வேணான்ற மாதிரி நான் டயட்டை எடுக்கிறது இல்லை, அதனால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது இந்த கண்டிஷனில் உப்பு நம்ம கார்டிகோமெடுலரி டிஃப்ரென்சியேஷன் இன்க்ரீஸ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதாவது சிகேடி இஷ்யூஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் இது விரிவடையுமா, இது நார்மலே வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கண்டிஷன் அப்படின்றது முக்கியம். இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த உணவு சாப்பிடலாம், இதுதான் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறது. இல்லைங்க, நான் ஏற்கனவே இந்த சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இதனோடு சேர்ந்து சித்த மருந்துகள் எடுக்கலாமா? பொதுவாக இந்த 2 டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் அப்போது எந்த கண்டிஷனில் நம்ம டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும், இல்லை டயாலிசிஸ் பண்ணாலும் சித்த மருந்துகள் மூலயமாக டயாலிசிஸ் இல்லாமல் நம்ம குணம் பெற முடியுமா? ஸோ இந்த மாதிரி சந்தேகங்களும் நிறைய இருக்குது. சரி, இப்போது உணவு முறை அப்படின்றத பார்க்கலாம். வயதிற்கு ஏற்ற மாதிரி உணவு முறை. ஸோ நம்ம கிளினிக்கில் பொறுத்த வரைக்கும் என்ன வயதில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எந்த மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட் அண்ட் பிளட் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா சிம்டம்ஸே தெரியலைங்க, எனக்கு கால் வீக்கமோ வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வோ இன்டைஜஷன் ப்ராப்ளமோ இது எதுவுமே இல்லைங்க, ஆனால் கிரியேட்டின் லெவல் மட்டும் 7-8ன்னு இருக்குது. யூரியா பார்த்தோம்னா ஒரு 60-50 இந்த மாதிரி அதிகமாகவே இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் உணவு முறைகள் நம்ம என்ன சாப்பிடலாம்? பொதுவாக உப்பு குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க. உப்பு இல்லாமல் சாப்பிடவே எனக்கு முடியல, இதனால் சாப்பாடே வேணான்ற மாதிரி நான் டயட்டை எடுக்கிறது இல்லை, அதனால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது இந்த கண்டிஷனில் உப்பு நம்ம பயன்படுத்தும்பொழுது ஒரு நாளைக்கு 1-2 கிராம் அளவுக்கு, அந்த அளவுக்கு தான் நம்ம உப்பு முதல்ல இனிஷியலாக நம்ம எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதும் நம்ம குறைச்சிக்கணும். முக்கியமாக இதில் நான்வெஜ் எடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்திற்காவது நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதை தாண்டி வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போது அதை லீச் பண்ணி, அதாவது வேக வைத்து அந்த தண்ணீரை வடித்து அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை லேசாக நம்ம தாளித்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அந்த காய்கறிகளே கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது நம்ம வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கிட்னி சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிகோமெடுலரி டிஃப்ரென்சியேஷன் இன்க்ரீஸ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அதாவது சிகேடி இஷ்யூஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்றது இதை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜிஎஃப்ஆர் ரேட், அதாவது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு உணவு முறைகளும் எடுக்கணும். இல்லைங்க, ஏற்கனவே நான் இத்தனை வருடமாகவோ இவ்வளவு காலமாகவோ இந்த சிகிச்சை முறைகள், இந்த மருந்து முறைகள் நான் எடுத்துகிட்ருக்கிறேன், இதனோட சேர்த்து சித்த மருந்துகள் எடுத்தால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, இல்லை அவங்க சொன்னாங்க, அப்போ இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு எந்த ஒரு சிகிச்சை முறையுமே சரியான ஒரு சிகிச்சை முறை ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் எடுக்கும் பொழுது அதனால் பக்க விளைவுகள் வராது. மருத்துவர்களும் பார்த்தோம்னா நீங்கள் க்யூர் ஆகணும், நீங்கள் குணம் பெறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே ஸோ அது உங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதனோடு சேர்த்து அதற்கு ஏற்ற மாதிரி தான் மூலிகை மருந்துகள், சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சேஃபாக நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இல்லைங்க, ஏற்கனவே நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ப்ரொசீஜரும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ டயாலிசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண சூழ்நிலை அப்படின்றது கவனத்தில் வைக்கணும். ஸோ ரொம்ப நம்மளால் இதுக்கு மேலே முடியல, சிறுநீரகம் ரொம்ப செயலிழந்து இருக்குது, சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது,
பல்மனரி எடிமா, நுரையீரலில் வந்து நீர் கோத்திருக்கு, அசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நிச்சயமாக டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு முறை நமக்கு வேணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனோடையே சேர்த்தும் நம்ம சித்த மருந்துகள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனோடு சேர்த்தும் சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதனோட நம்ம காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா தினமுமே கொஞ்சம் சிறுதானியம், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம வடித்து சாப்பிட்லாம். இந்த கருப்பு கவுனியம் இல்லை மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் இது விரிவடையுமா, இது நார்மலே வராதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கண்டிஷன் அப்படின்றது முக்கியம். இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீண்ட நாட்களாக இது இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை ஹெரிடிட்டியாக இருக்கா, இல்லை ஐஜிஎன் நெஃப்ரோபதி மாதிரியான கண்டிஷனில் இருக்கான்றது தெரிஞ்சு சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது தான் நம்ம கிட்னி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதற்கேற்ற மாதிரியான நமக்கு ஒரு முன்னேற்றம்ன்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமே எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே ஸ்டார்டிங்கில் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கிட்னின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஸோ இதில் பாதிப்பு இருக்குன்னா ஸ்லோவாக நம்ம மெடிசின்ஸ் எடுக்க தான் அதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி அதிகமான வெயிட் லாஸ் இருக்குன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது, ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதனோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு என்னென்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அடிக்கடி ஏற்படுற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கணுன்றதும் ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ எந்த மாதிரியான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசிக்காக நான் சொன்ன மாதிரி அதிகமான புளிப்பு, உப்பு, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதிகமாக ரொம்ப நாளாக இந்த ப்ரிசர்வ் பண்ண ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த இன்ஃபெக்ஷன் வருதுன்னா சுகர் லெவல், ஸோ நம்ம உடலில் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஸ்டாமினா குறையும் பட்சத்தில், ஸோ வயதான நபர்களுக்கெல்லாம் அதிகமாகவே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டியாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள். ஸோ இதற்குமே ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது, சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளவு நாளாக நமக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உள்ள டேமேஜ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும். இதனோடு சேர்த்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் மூக்கிரட்டை கீரை சாப்பிட்றோம், ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பூனை மீசை நாங்கள் வந்து கஷாயமாக குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அதாவது தொட்டாச்சிருங்கி இருக்குது, இதுலேருந்து தீநீர் எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது சீந்தில் சொல்லக்கூடிய அருமருந்து, முக்கியமான ஒரு மூலிகை வேலிப்பருத்தி அப்படின்ற மூலிகை இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனைக்கு முக்கியமான மூலிகைகளாக நம்ம பயன்படுத்தலாம். இதனோடு சேர்ந்து உறக்கம் அப்படின்றது முக்கியம். எப்படி உணவு ரொம்ப முக்கியமோ மருந்து முறைகள் முக்கியமோ அதனோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அதனுடைய சிம்டம்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.